ஒரு லாபகரமான தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு எண்ணமாக இருக்கும். அதுவும் ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது நம்ம பெரிஷபிள்ஸை டீல் பண்ண போகிறோம். அதாவது வேஸ்டேஜ் உள்ள பொருளை நம்ம டீல் பண்ண போகிறோம். அப்போ நம்ம பண்ணுற ஒவ்வொரு செலவுமே நம்ம பார்த்து பார்த்து கரெக்டாக பண்ணணும். நம்மளோட பட்ஜெட்டிங் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதை தான் நான் யூனிட் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் வந்து அதோட ஃப்ரேம் ஒர்க் தகுந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸை நம்ம பண்ணலாம். இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது நமக்கு லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். லொக்கேஷன் எவ்வளோ தூரம் முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன ரெண்டல் பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு நல்ல லொக்கேஷனில் ஹையர் ரெண்டல், அதாவது ரொம்ப அதிகப்படியான ஒரு வாடகையில் போய் நம்ம அந்த இடத்துல இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணுற லாபம் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணணும். நம்ம லாபமாக நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தொழிலை வந்து அதை நஷ்டமாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு 2%, 3% இல்லை 5%ங்கும் போது கூட ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் பிஸ்னஸில். அதனால் ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல லொக்கேஷனாக இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த லொக்கேஷன் ரெண்டல் கரெக்டான ரெண்டலாக இருக்கணும். நம்ம அதிகப்படியான ரெண்டலை நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் உங்கள் சுரேஷ் ராதாகிருஷ்ணன். இந்த ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம ரெண்டலை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்னெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கணும், நம்ம என்னெல்லாம் ஒரு கணக்கு போடணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு லொக்கேஷன் ஃபைனலைஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்ல லொக்கேஷன், அந்த இடத்துல ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு கடை தேடிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி கிடச்சிருக்குன்னு வைங்க. அந்த இடத்த போய் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸ்பெக்டட் சேல்ஸ். இந்த இடத்துல எவ்வளோ பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடியும், அந்த பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் சுற்றி இருக்கிறாங்க, எவ்வளோ ஃபுட்ஃபால்ஸ் வருது அப்படிங்கிற கேல்குலேஷன் நம்ம போடணும். இதை டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்னோடய லொக்கேஷன் செலெக்ஷன் வீடியோ நான் ஒன்று பண்ணியிருக்கேன், அதை லிங்க்கில் நான் ஷேர் பண்ணுறேன். அதை டீட்டெயிலாக வந்து படிச்சிருங்க. ஸோ தட் யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லொக்கேஷன் செலெக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியம், அதில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அப்ராக்சிமேட் சேல்ஸ் ஒரு 3 நாள் நீங்கள் தொடர்ந்து அந்த லொக்கேஷனை போய் செக் பண்ணி, ஓகே இவ்வளோ ஃபுட்ஃபால்ஸ் இருக்குது, இவ்வளோ அப்ராக்சிமேட் சேல் எனக்கு வந்து நடக்கும், ஒரு 3 லட்சமோ இல்லை ஒரு 4 லட்சமோ ஒரு மாதத்துக்கு வந்து எனக்கு சேல் நடக்கும் அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அடிஷ்னல் மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருக்கா, வாட்டர் ஃபெசிலிட்டி ஓனர் கொடுக்குறாரா, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ஓனர் கொடுக்குறாரா அப்படின்னா உங்களுக்கு அது இல்லாமல், ரெண்டல் இல்லாமல் அடிஷ்னல் செலவு வராது. ஓனர் கொடுக்கல, தண்ணி அவர் கொடுக்கல, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் தான் அந்த எக்ஸ்பென்ஸை பார்த்துக்கிற மாதிரி வரும். அப்போ உங்களோட ரெண்டல் ப்ளஸ் இந்த மெயின்டெனன்ஸும் ஆட் ஆயிரும். அதனால் அது இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது காமன் ஏரியா மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. இது மால்ஸ்லேயோ இல்லை நீங்கள் டெக் பார்க்லேயோ ஒரு கம்பெனிக்குள்ளேயோ நீங்கள் போடுறீங்க ஒரு அவுட்லெட்டை அப்படின்னா காமன் ஏரியா மெயின்டெனன்ஸ் இருக்கும். அது எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. நிறைய இடத்துல சம்மந்தமே இல்லாத ஒரு காமன் ஏரியா மெயின்டெனன்ஸ் போடுவாங்க. ஏன்னா பப்ளிக் ஒரு ஃபுட் கோர்ட் இருந்துச்சுன்னா அதில் சீட்டிங் போடுவாங்க, அதில் எரியற லைட்ஸ், அதில் உள்ள எலக்ட்ரிசிட்டி, அதில் உள்ள கிளீனிங், ஹவுஸ் கீப்பிங், இது எல்லாமே சேர்ந்து ஸ்ப்ளிட் ஆகி வரும். பட் உங்களுக்கு எந்த மாதிரி பர்சன்டேஜில் வருது, அது எவ்வளோ வருது அப்படிங்கிறத கேட்டுக்குங்க. ஒரு ரெண்டலை நெகோஷியேட் பண்ணுறப்போ நீங்கள் ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னால் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சிவில் ஒர்க் ஏதாவது இருக்கா. இப்போது ஒரு பில்டிங்கில் அந்த அவுட்லெட் இருக்குது, அந்த அவுட்லெட்டில் வேறு எந்த வேலையுமே இல்லை, செங்கல் வச்சு கட்டுற மாதிரி, பில்டிங்கை தட்டுற மாதிரி எந்த வேலையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. இல்லை ஒரு இடம் மட்டும்தான் கொடுக்குறாரு, இல்லை இந்த பில்டிங்லேயே நான் நிறைய டைல்ஸ் போடணும், வால் டைல்ஸ் போடணும், ஃபால்ஸ் சீலிங் போடணும், அந்த மாதிரி சிவில் ஒர்க், அடிஷ்னல் சிவில் ஒர்க் ஏதாவது நான் பண்ண வேண்டியது இருக்கா. அது ஒரு வேலை ஒரு 10,000 15,000 இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நாம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த இடத்துல போடுறோம் அப்படின்னா, நம்ம நாளைக்கு அந்த இடத்த வெக்கேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அதை தூக்க முடியாது, தூக்குனாலும் அது ஒரு விலைக்கு போகாது. ஸோ அந்த 2 to 3 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்ப்ளீட் லாஸ் ஆயிரும். ஸோ இன்னொன்று, நீங்கள் ஒரு 5 வருஷம் அக்ரிமெண்ட் போடுறீங்க, அதில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ரெண்டலில் ஓனர் வந்து குறைச்சி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் தான் அந்த இடத்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஃபேப்ரிகேஷன் பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பென்சஸை நீங்கள் பேர் பண்ணிக்கிறீங்க. அதையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ சிவில் ஒர்க் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது. அடுத்தது ரெண்டல் டெபாசிட். இப்போ வந்து ஒரு அட்வான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கும்போது எவ்வளோ மந்த் ரெண்டில் வந்து அட்வான்ஸாக கொடுக்கலாம். ஒரு 3லேருந்து 6 மாதம் ரெண்டில் வந்து அட்வான்ஸாக கொடுக்கலாம். சில பேர் வந்து 1 வருஷம் கேட்பாங்க, 2 வருஷம் ரெண்டில் அட்வான்ஸாக கேட்பாங்க. இது வந்து எக்ஸஸான அமௌண்ட். நம்ம சைட்லேருந்து ஒரு அமௌண்ட் ஒரு 2 lakhs கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 4 lakhs கொடுக்கணும் அப்படின்னா இந்த 2 lakhs
அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் போய் உட்கார போகுது, இல்லை அவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க, இல்லை ஒரு ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ இதை யார் பெனிஃபிட் ஆக போகிறாங்க அப்படின்னா அந்த ஓனர் தான் பெனிஃபிட் ஆக போகிறார். ஆனால் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கும், 3 to 6 months தான் இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருந்து போகிற 2 lakhs நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுவீங்க, இல்லை எஃப்டிலேயே போட்டாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டாலும் உங்களுக்குன்னு ஒரு ரிட்டர்ன் பர்சன்டேஜ் இருக்கும், அதை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. ஸோ ரெண்டல் பேசும்போது அதையும் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் கிரவுண்ட் ஒர்க். ஒரு ரெண்டலை ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த கேல்குலேஷன்லாம் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டல் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு உட்காருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணியாச்சு. இப்போ வந்து எவ்வளோ ரெண்ட் வந்து நான் பே பண்ணலாம், ஒரு டீ கடைக்கு எவ்வளோ ரெண்டல் நம்ம பே பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸே ஒரு சேல் வந்து நீங்கள் ஒரு 3 lakhs எஸ்டிமேட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல வந்து 3 லட்சம் ரூபாய் சேல் நடக்கும் அப்படின்னா 10 to 15% ஆன் சேல், 10லேருந்து 15% வரைக்கும் நீங்கள் ரெண்டலாக கொடுக்கலாம். அதாவது 3 லட்சம் அப்படின்னா அதில் 30,000லேருந்து 45,000 வரைக்கும் நீங்கள் ரெண்டலாக கொடுக்கலாம். இதுக்கு கீழே தான் இருக்கணுமே தவிர, லெட்ஸே அது ஒரு 20,000க்கு உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா வெல் அண்ட் குட். அதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு ரேஞ்சை நான் கொடுக்குறேன். Tier 1 அதாவது மெட்ரோ சிட்டிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 20% அளவு கூட போகும். பட் அதை நீங்கள் அந்த ஹைக்கை வந்து ப்ராடக்ட் ப்ரைஸில் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இது இல்லாமல் நான் ஒரு பொட்டன்ஷியலான ஒரு லொக்கேஷன் பார்க்குறேன், 6 lakhs சேல்ஸ் நடக்கிற மாதிரி இருக்குது, 7 lakhs சேல்ஸ் நடக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு வந்து ஓனர் வந்து 60,000 ரூபா வாடகை கேட்குறாரு, எனக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் there is something called minimum guaranteed rental, ரெவென்யூ ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மினிமம் கேரண்டியாக நான் ஒரு ரெண்டல் தந்துடுறேன். லெட்ஸ் இமேஜின் அவர் வந்து 60,000 கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் 40,000 ரூபா உங்களுக்கு மினிமம் கேரண்டியாக தந்துடுறேன் அண்ட் ரெவென்யூ ஷேர் தர்றேன், விச் எவர் இஸ் ஹையர். இப்போ வந்து 10% எனக்கு ஆன் சேல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா 6 லட்ச ரூபா நடந்துச்சுன்னா நான் 60,000 ரூபா கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் சொல்கிறீங்களா பொட்டன்ஷியலாக இருக்குது, இதுக்கு முன்னால் இருந்தவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கும் கொடுக்குறேன். ஏன்னா நான் நல்லா தொழில் பண்ணாதான் உங்களுக்கு ரெகுலராக வாடகை கொடுக்க முடியும். இப்படிங்கிறத நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி ஒரு ரெவென்யூ ஷேரில் நீங்கள் பண்ணலாம். இப்போ லெட்ஸ் இமேஜின் அவர் 60,000 கேட்குறாரு, நீங்கள் 7 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணால் அவருக்கு 70,000 கொடுக்க போகிறீங்க. இட்ஸ் அ வின்-வின் சிச்சுவேஷன். ஸோ அவரும் ஒரு சேஃப் சைடில் இருப்பார், நீங்களும் ஒரு சேஃப் சைடில் இருப்பீங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். நல்ல ஒரு ஹை ரெண்டலான இடத்துல ப்ராஃபிட், அதாவது ரெவென்யூ ஷேரிங் வில் ஒர்க். அடுத்தது, ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டல் டெபாசிட் 3 to 6 months வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே ரெண்டல் டெபாசிட் போகாதீங்க. ரேர் சான்சஸில் அது நடந்துச்சு அப்படின்னா ஸ்லைட்லி ஹையர், ஒரு 8 மாதம் 10 மாதம் வரைக்கும் போகலாம். பட் அதை தாண்டி போகிறது அட்வைசபிளாக இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ப்ராப்பராக நெகோஷியேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை நம்மளால் பண்ண முடியும். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ தேவை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக அதில் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.